ஹாய் எவ்ரிபடி, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க ஐ ஹோப். நான் இப்போ பேச போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் நீடட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தாலே பயந்து ஓடுறீங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. இன்சூரன்ஸா பார்த்துக்கலாம், நிறைய செலவு இருக்குது, கடன் இருக்குது, வரதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்குமா, இதில் எங்கேருந்துமா இன்சூரன்ஸ் நாங்கள் போடுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களோட குடும்பத்திற்கு. உங்களுடைய வருமானத்தை நம்பி உங்கள் குடும்பத்தில் உள்ள மனைவி, குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க, கரெக்டுங்களா? ஆனால் அந்த சம்பாதிக்கக்கூடிய பர்சன் கண்டிப்பாக 100 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும்னு எல்லாத்தோட ஒரு நம்பிக்கையும் அதுதான். பட் நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் தான் பார்த்து உங்கள் ஃபேமிலிக்காக என்ன செக்யூர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களையே நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இல்லை அப்படின்னா என் குடும்பம் யாரை நம்பி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனைவி வேலைக்கு போகணும், என் குழந்தைங்களோட படிப்பு நல்ல லக்ஸுரியாக படிச்சுட்ருக்காங்க, அவங்க நார்மல் லைஃபுக்கு கொண்டு வரணும். இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் ஃபேமிலியை தவிக்க விட்டுட்டு போகிற நபர்கள் அதிகமாக இன்றைக்கி இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு சேவிங்ஸ் ஏதாவது பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா என் குடும்பம் இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஃபினான்ஷியலாக, பணத்தால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். சொந்தக்காரங்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, சுற்றார் உறவினர்கள் இருக்காங்க, அனைவரும் இருந்தும் எமோஷ்னல், அதாவது பார்த்திங்கன்னா அனுதாபங்கள் மட்டும்தான் பட முடியுமே தவிர யாருக்கும் யாரும் பணம் கொடுத்து உதவ முடியாது. அது யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒருவர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு, குடும்பத்துக்காக ஒரு பாதுகாப்பு எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் தான் அவரோட குடும்பத்துக்காக ஃபேமிலியை பாதுகாப்பு பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த இன்சூரன்ஸ் பணமானது வந்துச்சு அப்படின்னா ஒரு 50 லட்சமோ இல்லை 1 கோடியோ 2 கோடியோ போட்டிருக்காரு அப்படின்னா அந்த பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு ஸோ இயர்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டோ நம்ம வாங்கி செலவு பார்க்கலாம் இல்லையா? ஆனால் நான் எதுவுமே பண்ணலை, நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த கடனை யார் அடைப்பா? யாருமே இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானத்துலேருந்து உங்களால் இயன்ற அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த உங்கள் வருமானத்துலேருந்து ஒரு 20 மடங்கு இல்லைன்னா சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாருமே கொஸ்டின் மார்க் தான். இன்றைக்கி இந்தியாவில் இருக்க கோடிக்கணக்கான மக்களில் பார்த்தீங்கன்னா 4% தான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1% கூட டேர்ம் இன்சூரன்ஸ் யாரும் எடுத்ததில்லை. உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும், அதோட நாலேஜ் வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் தரேன், ஓகேங்களா? இன்னொன்று, இப்போ நீங்கள் எனக்கு தான் கால் பண்ணுன்றது கிடையாது, உங்களோட நியர்பை ஏஜெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் இல்லை அப்படின்னிங்கன்னா தாராளமாக என்னோடய பேர் கயல்விழி, என் நம்பர் சொல்கிறேன் 9787000341. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங் என்ன, உங்களோட இன்கம் என்னன்னு நான் பார்க்குறேன், எவ்வளோ பண்ணலான்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன். ஸோ அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அது உங்களால் பே பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் பே பண்ணலாம். ஸோ எந்த கம்பெனி நீங்கள் யோசிக்கிறீங்களா? நம்ம டாட்டா கம்பெனி தான், டாட்டா ஏஐஏ. ஸோ அது மூலிமா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரொடெக்ஷன் கொடுப்போம், நீங்கள் எந்ததும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கே தெரியும் டாட்டா கம்பெனி நிறுவனத்தை பற்றி. ஸோ நான் கம்பெனியை பற்றி பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்சூரன்ஸ் மக்களுக்கு ரொம்ப முக்கியம். அது உங்களை வருமானத்தை நம்பி உங்கள் குடும்பம் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து உங்கள் ஃபேமிலியோட குடும்பத்துக்காக நீங்கள் தயவுசெய்து இன்சூரன்ஸ் எடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ், எந்த இன்சூரன்ஸ் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.